ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு மீன் மார்க்கெட் போகலாமா? நான் வந்து ஸ்டோனி பிரிட்ஜ்னு மீன் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, நான் அங்கே தாங்க போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ தான் போகிறேன். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரம்பட்டி 4 ரோட்டில் ஜிஹெச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து ஆவின் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் சக்தி மீன் மார்க்கெட்னு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அங்கே போகலை, இந்த ஸ்டோனி பிரிட்ஜ்க்கு தான் வந்திருந்தேன். ஏன்னா இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது போக வந்து ப்ரைஸ் கம்மின்னு தான் வந்திருந்தேன். போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய கடல் மீன் இருந்துச்சு. நான் வந்து சங்கரா தான் வாங்கியிருந்தேன், 2 கிலோ வாங்கியிருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. 1 கிலோ வந்து 450 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ 2 கிலோ வாங்கிட்டேன். இங்கே கடல் மீன் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம், கிளி மீன், அதுக்கப்புறம் முரல் மீன் இருக்கும் இல்லையா, முரல், மத்தி, அப்புறம் வந்து கடல் பாறை, இந்த மாதிரி நிறைய மீன் இருந்துச்சு. வெலை மீன், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. கடல் மீன் வந்து எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சு. முக்கியமாக வந்து இறால் வந்து 3 சைஸில் இருந்துச்சுங்க. பெருசு, அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் குட்டி ப்ரான், அது எல்லாமே. நான் வந்து ப்ரானும் வந்து 1.5 கிலோ வாங்கினேன். இருக்கிற பெரிய சைஸ் ப்ரான் வந்து 650 ரூபாய் சொன்னாங்க. ஸோ அதில் 1.5 கிலோ வாங்கினோம். அதுக்கப்புறம் இங்கே நண்டு எல்லாமே இருந்துச்சு. ஆற்று நண்டு, கடல் நண்டுன்னு எல்லாமே இருக்குது. கடல் நண்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 700 சொன்னாங்க. அதே மாதிரி ஆற்று மீன்லாம் வந்து இருக்குது. அந்த விரால் மீன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்குவிட்லாம் இருந்தது, கனவா, இது எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன உடனே வாங்கிட்டோம். பட் வந்து க்ளீன் பண்ணி தரதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப கூட்டம். அதுவும் வந்து நாங்கள் போன வீக் போயிருந்தோம், சண்டே அன்னைக்கு காலையில் போயிருந்தோம். இந்த மீன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குமா. எல்லா நாளுமே இருக்குமாமாங்க. எல்லா நாளுமே ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். கடல் மீன் இல்லைனாலுமே இவங்க கிட்ட ஆற்று மீன் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ போன உடனே நாங்கள் வந்து மீன் வாங்கிட்டு இறாலும் வாங்கிட்டோம். பட் க்ளீன் பண்ண தான் ரொம்ப டைம் ஆச்சு. வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த சக்தி மீன் மார்க்கெட் இருக்குது இல்லையா, அங்கே நாங்கள் வந்து போய் வந்து விசிட் மட்டும் பண்ணிட்டு போயிட்டோம். எப்படி இருக்குது, ஃபிஷ்லாம் என்ன ரேஞ்சு அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக உண்மையாலுமே சொல்லணுன்னா இங்கே இருக்கிற ப்ரைஸ் தாங்க அங்கேயும் இருந்துச்சு. நான் வந்து நினச்சேன் கடை ரொம்ப பெருசாக இருக்குது, முக்கியமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்லாம் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். நான் இங்கே 450 ரூபாய்க்கு வாங்கின சங்கரா மீன் அதே 450 ரூபாய்க்கு அங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மீன் கடைனா இப்படி தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஸ்குவிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே தண்ணியில் போட்டு அங்கே நிற்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணால் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்பயும் அங்கே தான் வாங்கினோம், வாங்கிட்டு அங்கே போயிட்டோம். பட் ஆனால் அங்கே சூப்பராக நீட்டாக இருக்குங்க. நம்ம மீன் பார்த்தா வாங்கலாம், ஸ்குவிட்லேருந்து எல்லாம் வாங்கலாங்கிற ஒரு தாட் வரும். இங்கே பாருங்கள் மீன் எல்லாம் இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி. அதே மாதிரி நான் வந்து நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருந்தாங்க. போனோடனே ஒவ்வொரு மீன் பேர் கேட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கலினா கூட அவங்க வந்து இந்த மீன் வந்து கிளி மீன், அப்புறம் வந்து கடல் பாறை, வஞ்சரம், அதுக்கப்புறம் வாவல் மீன் எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து அதே ப்ரைஸ் தான். மீன் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்க்கு தராங்களோ அதே ப்ரைஸில் தான் இவங்களும் தராங்க. முக்கியமாக வந்து நம்ம ஃபிஷ் எப்படி கட் பண்ணி தர சொல்கிறோமோ அந்த மாதிரி க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ப்ரானு, நண்டு எல்லாமே இங்கேயும் இருக்குங்க. நிறைய கடல் மீன் வந்து அங்கே இல்லாத வெரைட்டிஸ் கூட இங்கே நிறைய கடல் மீன் இருக்குது. முக்கியமாக இது வந்து கடல் மீன் மார்க்கெட். ஸோ வந்து கடலில் இருக்கிற மீன் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆற்று மீன், இந்த மாதிரி ஏரி மீன் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் ஈரோட்டில் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்துக்கு 2 இடம் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து கடல் மீன் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச மீன் நிறைய இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டோனி பிரிட்ஜ் போனீங்கன்னா இங்கேயும் ஒரு தடவை ஆப்போசிட்டில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் போய் பாருங்கள். உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் இந்த கடல் மீன் கடையில் வந்து நிறைய மீன்கள் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இந்த கடையில் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். நீங்கள் ஈரோட்டில் இருந்தால் எந்த கடையில் மீன் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். முக்கியமாக வேறு ஏதாவது மீன் மார்க்கெட்டில் கடல் மீன், ஆற்று மீன் எங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஸார் ஆஃபர் வீடியோஸ், முக்கியமாக ரெசிபி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.